ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நடக்கிற ஒவ்வொரு மாதம் இந்த ஊழியர் ஜெப கொடுவையாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நாளிலும் கர்த்தாவே எங்களோடு ஆண்டவரை பேசுகிற ஊழியர்களையும் ஆண்டு செய்தி தாசனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரது நாளில் ஆண்டவரை கலந்து கொண்ட பிள்ளைகளையும் தொடர்ந்து நீர் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து 122 சங்கீதம் சார், 122:7 உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. பாருங்க, இன்னைக்கு சமாதானம், இன்னைக்கு தேவையானது சமாதானம். உலகத்தில் இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கே எங்கே ஓடுறாங்க. சோகம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, எங்கன்னா போனால் ஆயுதமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சமாதானத்தை சுகத்தை கொடுப்பேன் வாக்கு கொடுக்குது. அப்போது என்ன இதுன்னா, பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த வருஷம் அதிகமாக வரும், நோய்கள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை என்னன்னா, பிரச்சனை வந்தாலும் நீ ஜெபம் பண்ணா நான் உனக்கு என்ன பண்ணுவேன், உனக்கு சமாதானம் தருவேன். நீ ஜெபம் உன்னை பேர் சொல்லி அழைத்து பயப்படாதே என்று சொல்லுகிறவர், நீ என்னுடையவன் பயப்படாதே என்று சொல்லுகிறவர். இரண்டாவது வார்த்தையாக உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிறவர். மூணாவதாக உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறவர். நாலாவதாக உன்னை நீ என்னுடையவன் என்று சொல்லுகிற இந்த 4 விதமான வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனையும் தேற்றும் போது அவன் நிச்சயமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் ஒப்பற்ற தெய்வம், அவர்தான் உலக மக்களை மீட்கும் பொருளாக தன்னையே ஒப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு தான் தகுதி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும்படியான, உலகமே உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை கற்று கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஆக அவர் உணர்ந்து கொண்டு அவரை நம்மை அவருடைய ஜனமாக அவருடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொண்ட பிறகு என்னுடையவன் என்று சொல்லி பேர் சொல்லி அழைத்தேன் என்று எல்லா வகையிலும் நீ என்னுடையவன் என்று உத்தரவாதம் சொல்லும் போது கர்த்தர் சொல்கிற வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கரங்களில் இருக்கிறது. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் வந்தாலும் உன்னை நேசிக்கிற கர்த்தர் நான் என்று சொல்லி நம்மை தெரிகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அன்புள்ள தேவ பிள்ளைகளே, போன ஆண்டு எனக்கு வெளிநாடு போவதற்கு விசா கிடைப்பது போல மேல்நாடு போவதற்கு எனக்கும் விசா கிடைத்தது. மேல்நாடு போவதற்கு எனக்கும் விசா கிடைத்தது. டாக்டர்கள்லாம் கைவிட்டாங்க. எந்த நேரத்தில் எது ஒன்றா இவருக்கு நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கைவிட்டாங்க. ஆனாலும் கூட விசுவாசம். உடனே எங்கள் மனைவி, ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்காரன் நான் எப்படி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தனோ அதே போல் ஜீவனோடு அவரை வீட்டுக்கு கொண்டு போனோம். ஆண்டவரே, டாக்டர்லாம் இப்படி சொல்கிறாங்களே, இவருக்கு வந்து இருக்கிற அந்த வியாதி எங்களுக்கே புதுமையாக இருக்குது. ஒன்று இப்படி இருக்கணும், இல்லை அப்படி இருக்கணும். ரெண்டே இருக்கும்போது நாங்கள் வைத்தியம் பார்ப்போம், எங்களுக்கே குழப்பமாக இருக்கும். கர்த்தர் நீங்கள் நம்புகிற கடவுள் தான் உங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி செய்து என்ன முடிவு கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் கூட நான் டாக்டர் சொல்கிறது வேறு மாதிரி. நான் அங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கும்போது ஆக்டிவாக இருக்கிறேன். கர்த்தர் தன் மகனை அவர் நேசிக்கிறதுனால அவர் என்னோட கொடுத்து எல்லா வியாதியாக இருந்தாலும் அது அப்புறப்படுத்தி என்னை ஆக்டிவாக வைக்க கர்த்தர். அதுக்கப்புறம் மேல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அங்கேயும் பண்ணாங்க. அங்கேயும் முடியாது, நாங்கள் என்னென்ன பண்ணோம் பண்ணியாச்சு, அவருக்கு முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை ஜபத்தோடு அவர் பாதத்தில் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் மீண்டுமா ஜீவனை கொடுத்து, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுடைய பொருளாதார காரியமாக அத்தனையுமே புரட்டி போட்டு விட்டு 10க்கு 5க்கு கஷ்டப்படக்கூடிய நிலைமை வந்த பிறகு என் மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை, கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி போகும்போதும் வரும்போதும் அழுது கொண்டே இருக்கும்போது நான் ஜெபிப்பேன். எனக்கு நம்பிக்கை அதிகம் உண்டு, கர்த்தர் என்னை கைவிட மாட்டாருன்னு. அவங்க அழுதுன்னு இருப்பாங்க. இந்த அழுகையை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டு ஜீசஸ் காலில் உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும்.
ஐயா உங்கள் மகன் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, அது என்ன, அது பொண்ணு பார்த்தீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லையா இன்னும் கல்யாணம் இருக்கல அப்படின்னு சொல்லி, நீங்கள் திருவண்ணாமலை சேத்பட்டில் ஒரு பெண் இருக்குது, நீங்கள் போய் அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்தோடனே நாங்கள் போய் அங்கே பார்க்கும்போது மறுபடியும் எங்களுக்கு ஒரு பதில் வருது, தம்பியே எங்களுக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போது எத்தனையோ பெண்ணு பார்த்தேன், உனக்கு அவருக்கு சொந்த வீடு இல்லை, அதனால் நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணி. நீ எல்லாம் என்ன பண்ணிய, எனக்கு ஒரு வீடு வாங்கி வச்சான்னு என் மகன் என்னை கேள்விக்காரு. ஒரு பெத்தவனை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி தான், இருந்தாலும் கேட்குறான். நான் அவங்க படிக்க வச்சேன். ஒரு தொழிலாளி, ஒரு நிர்வாகத்தில் வேலை செய்கிற ஒரு சாதாரண தொழிலாளி மகளை டாக்டருக்கு படிக்க வச்சேன்னா அது ஒரு பெரிய காரியம். மகன் 5 டிகிரி முடிச்சிருக்கார், அவரை படிக்க வச்சேன்னா ஒரு பெரிய காரியம். ஆனால் இவர் எனக்கு சொத்து இல்லையே, எனக்கு வீடு இல்லையே, எனக்கு வீடு இல்லைன்னா பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேட்குற ஒரு கேள்வி கஷ்டப்பட்டு பார்த்து வச்சேன். தேவஜனமே, என் வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புவீங்கன்னு உங்ககிட்ட விட்டுறேன். ஆனாலும் கூட ஏறக்குறைய இந்த திருமணத்தை நடத்தி முடிப்பதற்கு 20 லட்சம் ரூபாய் செலவாயிடும். அந்த 20 லட்சம் ரூபாய் எங்களுடைய பாக்கெட்லேருந்து 10 ரூபாய் எடுத்து அந்த கல்யாணத்தை நடத்தணும் என்ற மாதிரி சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தர் பாருங்க, அப்படி கல்யாணம் நெருங்கிட்டு 8 நாள் தான் இருக்கு. 8 நாள் இருக்கும்போது கல்யாணம் பணம் இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கேட்குற இடமெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது எங்கள் மனைவி ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே நான் எல்லாருக்கும் உதவி பண்ணேன், கல்யாணம்னு சொன்னால் நான் என்னென்னவோ பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணேன், என் பிள்ளைக்கு இது மாதிரி இருக்குது அப்படின்னு. என் பேத்தி 2.5 வயசு பேத்தி குழந்தை கூப்பிட்டு, மா ஏசப்பா கிட்ட காசு கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல அந்த குழந்தை சொல்லுது, ஏசப்பா எங்கள் மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சப்பா, பணம் கொடுங்க ஏசப்பான்னு ஒரு 2 வார்த்தை வாயத்தோடு சொல்லிச்சு. அந்த ஜெபத் குழந்தை வாய் திறந்து அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே கர்த்தர் 2 மணி நேரத்தில் ஒருத்தர் 5 லட்சம் ரூபாய் தரேன்னு ஃபோன் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் 4 லட்சம் ரூபாய் தரேன்னு ஃபோன் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் 1 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. 10 லட்சம் ரூபாய் 2 மணி நேரத்தில் ஏற்பட முடியாது கர்த்தருக்கு. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. பயப்படாதே, நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் சந்திக்க வேண்டிய விதங்கள் என்னவா இருந்தாலும் சரி. நான் நினைச்சு பார்ப்பேன் இந்த ஐயாவை, ஆண்டவரே நான் நேசிக்கிற சகோதரன் கடைசி நேரத்தில் கல்யாண பத்திரிகை எடுத்து வீட்டுக்கு வரதுக்குலாம் புறப்பட்டுட்டேன். எங்கள் வீட்டு டாக்டர் அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நிலையில் எங்கேயாவது நீங்கள் மயங்கி வெளியே விழுவீங்க, அதனால் நீங்கள் வெளியே போகக்கூடாது, பத்திரிகை கொடுக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு படிக்க வச்சுட்டேன். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன், உங்களுக்கு வந்துடுவீங்களா நீங்கள் என் குடும்ப விவகாரத்தில் நீங்கள் நிற்பீங்களா, சகோதரனை நினைக்கிறேன், நீங்கள் நின்றுவீங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனாலும் கூட கர்த்தர் சித்தப்படி நடந்தது. ஆனாலும் கூட அதனால் எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் கர்த்தர் சித்தப்படி நடக்க வேண்டியது நடந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குகிறவர் கர்த்தர். நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், துணை என்பது துணைக்கு நில்லாமல் இருந்தாலும், பிள்ளைகள் நம்மை மதிக்கவில்லை என்றாலும், பெற்றார்கள் நம்மளை மதிக்கவில்லை என்று சொல்லலாம், நமக்கு பணம் இல்லைன்னாலும், எது இருந்தது இல்லைன்னு சொன்னாலும் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாது பயப்படாது பயப்படாதே என்ற வார்த்தை தான் நம்ம ஆறுதல் படுத்திருக்கிறார். கடைசி காலத்தில் நம்ம கஞ்சி ஊற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா தன் பிள்ளையை வளர்த்து ஆளாக்கின போது அந்த பிள்ளை திடீர்னு மறைச்சு போகுது. வேதத்தில் உங்களுக்கு தெரியாத அந்த வார்த்தைகள் இல்லை, வேதத்தில் மறைச்சு அந்த பையன் மறைச்சு போனோடனே தூக்கிட்டு வெளியே வராங்க. ஊருக்கு வெளியே செத்த பிணம் உள்ளே இருக்குது. ஊருக்கு உள்ளே ஒரு ஊர்வலம் போகுது. அந்த ஊர்வலம் ஜீவனுள்ள தேவனுடைய ஊர்வலம். ஜீவனுள்ள தேவன் ஊருக்குள்ளே போகிறார். ஊருக்குள்ளே போகும்போது இந்த பாடை வெளியே வருது. ஓ மகனே, கடைசி காலத்திலே என்னை வைத்து காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு உன்னை ஆசாசையாக வளர்த்துனேன், கடவுளே என்னை கை விட்டேன்னா கடவுளாகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி நின்று என்ன
என்னம்மா என் மகன் பயப்படாது. அவர் சொல்ற முதல் வார்த்தை பயப்படாது என்று சொல்லி அந்த பிள்ளையை ஜீவனோடு எழுப்பி அவர்களிடத்தில் கொடுத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயப்படாதே என்ற வார்த்தை எவ்வளோ பெரிய எனர்ஜியை உண்டாக்கும். கவுண்டு போய் பயந்து நடுங்கி கொண்டிருக்கும். பயப்படாது 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பயப்படாது. அது ஒரு உடனே ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஆகும். அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிற தேவன் உண்மையான வார்த்தை சொல்லுகிறார். பயப்படாது பயப்படாது, உன்னை மீட்டுக்கொண்டேன் மீட்டுக்கொண்டேன் என்ற வார்த்தை பாஸ்டர்ஸ் முடிந்து போனவர் நம்மளை மீட்டு எடுத்து விட்டார். தன்னுடைய ஜீவனை தன்னுடைய ஒரு ரத்தத்தை கொடுத்து அவர் மீட்டு எடுத்து அவர் பாசறையிலே நம்மை அடைக்கலமாய் வைத்து விட்டார். மீட்டுக்கொண்டேன், அதனால நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன். எதை குறிச்ச பயப்படாதே என்ற வார்த்தை மீட்டுக்கொண்டேன் என்ற வார்த்தை மாறும்போது நீ எதை குறித்து பயப்படாதே என்று சொல்லக்கூடிய ஒரு திட நம்பிக்கையை உருவாக்குவதுதான் இந்த மீட்டுக்கொண்ட ஒரு காரியம் என்று நம்மை ஆறுதல் படுத்திக் கொள்வதற்கு அவர் எவ்வளவு நன்மை செய்யக்கூடியவராக. அது மாத்திரமல்ல, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். பேர் சொல்லி அழைக்கிற அழைப்பு என்பது ஒரு சாதாரணமானதல்ல. மெய்யாகவே தேவன் எங்கேயோ போய்கின்றிருக்கிறோம். எங்கேயோ போயிருக்கும் போது நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் தொடர்பே கிடையாது. நமக்கும் இயேசு கிறிஸ்துவும் எந்த விதமான கனெக்ஷன் இல்லை. ஆனாலும் நாம் யார் என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்மை அறிந்து அவர் பேரை சொல்லிட்டு நம்ம பேரை சொல்லிட்டு நீ உன் பேர் என்னன்னு கேட்டுட்டு நம்மளை கூப்பிடுறவர் இல்லை. நம்ம யார் என்பதை அவர் துல்லியமாய் அறிந்து நம்முடைய தகப்பன் யார், நம்முடைய தாய் யார், நம்ம எங்கே வசிக்கிறோம், எங்கே இருக்கிறோம் எல்லாத்தையும் தெரிஞ்சு நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி நீ என்னுடையவன் என்று கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து தகப்பனுக்கும் மகளுக்கும் உள்ள உறவை போல, தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவை போல நீ என்னுடையவள் என்று சொல்லி நம்மை சந்தோஷமாய் ஏற்று அணைத்துக் கொள்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். அந்த தேவன் சகல விதமான எவ்வளவு என்பதை அறிந்திருப்பதனால இந்த வருடத்துல எவ்வளோ பேர் கதி கலங்கி போயிருக்கிறான். என்ன 4வது அலை வருது, 8வது அலை வருது. எத்தனை அலை வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாப்பதில் கர்த்தர் பெரிய ஒரு நங்கூரமாய். மருத்துவர்கள் கைவிட்டாலும் மணவாளன் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாள் நமக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு நாளா. இது இந்த வருடத்துல நாம் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் இந்த வருடத்துல பெருத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம அனுபவிக்கும்படியாக கர்த்தர் நம்ம நடத்துவோம். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஒன்றுக்கும் கவலை. நீ கிங்கு மாதிரி. யார் உன்னை உதாசீனப்படுத்துறாங்க அவங்கெல்லாம் ஓடி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒன்றும் எனக்கு இது வந்துருச்சே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த பிள்ளையுடைய இரத்தம் இந்த மண்ணில் அது பேசிக்கொண்டே இருக்கும். அது கர்த்தருடைய பார்வையில் அது அந்த மோசஸுடைய இரத்தம் பேசிக்கொண்டே இருக்கும். நீ உபத்திரப்படும் போது, நீ வேதனைப்படும் போது, வியாகுலப்படும் போது, கண்ணீர் விட்டு அழும்போது, உன்னுடைய தனிமையில் என்ன செய்வேன் ஆண்டவரே, ஏன் என்ற கதி, ஏன் இந்த நிலைமை எனக்கு என்று நீ கண்ணீர் விடுகின்ற போது அந்த மகனுடைய இரத்தம் உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கும். அந்த பெருந்து பேசுவதனால நீ இந்த உலகத்திலே வாழுகிற காலத்தில் நீ உயர்ந்த நிலையை ஓங்கி இருப்பாய் என்பதை கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் உமக்கு ஒரு நல்ல தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் கர்த்தர் உங்களை அனுபவிக்கிறார். அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் இருப்பது இன்றைக்கு அவருக்கு தெரியும். எல்லாரும் வந்தீங்கள,
நம்ம முக்கியமாக நாம் குடும்பஸ்தர்களாக பேசும்படியா கர்த்தர் நம்மை கூட்டியிருக்கிறார். எங்கே 2-3 பேர்களை நாமத்தினால கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று வாக்குரைத்தவர் நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய தேவை, என்னுடைய தேவை, மகளுடைய தேவை, மகளுடைய தேவைக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனை ஒருபோதும் நாம் தூர வச்சு பார்க்க வைக்கிறோம். அப்படி இல்லை, அப்படிப்பட்டவர்கள் இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும், நமக்கு சோறு கொடுத்தாலும் சோறு இல்லைன்னாலும், வேதனை இருந்தாலும் வேதனை இல்லைன்னு சொன்னாலும், மனம் வேதனைப்பட்டாலும் கூட கர்த்தராக எழுந்த உடனே கர்த்தரை நினைக்கூட உள்ளத்தை நம்ம கொடுத்துருக்கிறதுனால கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நான் ஒரு ஊசி போட்டேன், இவங்க சொல்கிறாங்க நான் ஒரு ஊசி போட்டேன், அந்த ஒரு மருந்து கொடுத்தாங்க, அந்த ஊசி போட்ட உடனே ஒரு மயக்கம் வரும், வலி வரும், ஜுரம் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த ஊசி போட்டவங்கலாம் ஒரு நாள் முழுவதும் அந்த டெம்பரேச்சர் குறையவே குறையாது, அப்படியே சூடாகவே இருக்கும். அவங்க முக்கிக்கணும் முறைக்கணும் படுத்துக்கின்னு மறுநாள் தான் அது முடிக்கணும். ஆனால் நான் போட்டேன், அது எனக்கு ஒன்றுமே தெரியலையேன்னு அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய வலியை வாங்கி கொண்டது யார்? என் மகள் தனிமையாக இருக்காங்க. என் மகள் தனிமையாக இருக்கும்போது அந்த ஜுரம் இருந்ததா, அந்த ஜுரத்துக்கு யார் அந்த பிள்ளைக்கு தண்ணி கொடுப்பாங்க, யார் அந்த பிள்ளையை ஆதரிப்பாங்க, யார் அவங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு 2 இட்லி வாங்கி கொடுப்பாங்க, யாரும் இல்லாத போது என் மகளை நான் அப்படி விட்டுற மாட்டேன்னு சொல்லி கர்த்தரே அந்த ஜுரத்தை அவரே வாங்கிக்கினேன், இந்த மகளை ஆரோக்கியப்படுத்தினார் என்று சொன்னார். அதுதான் கர்த்தர் நம்மை நடத்துகிற விதம் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை போல ஒரு வாக்கியம் பெற்றவர்கள் யாரும் இல்லை. நம்முடைய தேவைகளை கர்த்தருடைய சொல்லும்போது கர்த்தர் உடனே அதை கேட்டு நிறைவு செய்கிற தேவன் நமக்கு இருக்கிற இந்த உலகத்தில் யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு தேவன் இல்லை. நம்முடைய தொழுகை முறையே நாம் சற்றே சிந்தித்து பார்ப்போம்னால் எல்லாரும் எத்தனையோ பேர் தொழுகை பண்ணுறாங்க, அவங்கவுங்க தெய்வத்தின்படி அவங்கவுங்க பண்ணுறாங்க. ஆனால் நம்முடைய தொழுகையை பாருங்கள். பழைய வருடத்தை நன்றி 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 நன்றின்னு சொல்லிக்கினே அந்த பழைய வருடத்திற்கு விடை கொடுக்கணும். அந்த 5 நிமிடம் இருக்கும்போது சோத்திரம் 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 என்று சொல்லிக்கொண்டே அந்த 2 வருஷத்தில் கால் எடுத்து வைக்கிறோன்னா இவ்வளவு ஒரு நேர்த்தியாய் உணர்ந்து நேர்த்தியாய் சிந்தித்து செயல்படும்படியாய் நம்முடைய முன்னோர்கள் இதை பழக்குவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தேவன் நம்மை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார், எந்த அளவுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றும்படியான கிருபைகளை கர்த்தர். இந்த வருடத்தை வரவேற்கும்படியாக நான் ஒரு 4 வரியை எழுதி இந்த உலகத்தில் இந்த ஃபேஸ்புக்லேயும் அதை அனுப்பினேன். அதை உங்கள் மத்தியில் இப்பொழுது அதை அரங்கேற்ற நான் விரும்புகிறேன். என்ன என்று பார்ப்போமானால், இயேசுவின் வார்த்தைகள் வல்லமை ஊழியத்தின் சார்பாக இயேசு பிறந்த நாள், இயேசு பிறந்த நன்னாளே நிலை பெறுக, பெயர் சூட்டப்பட்டு 2022 ஆண்டே வருக வருக வருக. முதல் குடிமதிப்பில் முதல் பெயராய் இயேசு என்று பதிவு செய்த புரட்சி குழந்தையின் நாளே வருக. இந்த வார்த்தைக்கு நீங்க உங்க மனசுல பாருங்க. லட்ஜர் எழுதுறான், முதல் குடிமதிப்பு எழுதப்படும் போது முதல் குடிமதிப்புல முதல் பெயராய் இயேசு என்று பெயர் எழுதினார்கள் என்று அறிவித்து சொல்லும்படியான ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த சம்பவத்தை, எந்த சம்பவத்தை? இயேசு பிறந்த அந்த இயேசு என்று முதல் பெயரை பதிவு செய்த அந்த சம்பவத்தை சரித்திரமாக்கிய, கிமு கிபி என்று சரித்திரமாக்கிய சத்திய குழந்தையின் ஆண்டே வருக, சத்திய குழந்தையின் ஆண்டே வருக. ஆபிரகாம் முதல் தன் பிறப்பு வரை 4000 ஆண்டுகள் வம்ச வரலாறு சொன்ன வரலாற்று குழந்தையே வருக.
வம்ச வரலாறு சொன்ன வரலாற்று குழந்தையே வருக. விண்ணவரும் மன்னவரும் கொண்டாடிய, விண்ணவரும் விண்ணில் உள்ளவர்களும் மண்ணில் உள்ளவர்களும் கொண்டாடிய பெரிய புதுமை குழந்தை பிறந்த நாள் கொண்டாட்டமே வருக. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து மாதிரி கொண்டாடின, பர்த்டே கொண்டாடின ஒரே ஒரு ஆளு கூட இந்த உலகத்துல இல்லை. விண்ணுலகமும் மண்ணுலகம், விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தூதர்களோட, மண்ணுலகமும் மண்ணுலகில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தன்னுடைய விசுவாசிகளோட கொண்டாடப்படுகிற பெரிய விழா ஒன்று எதானால் அதுதான் கிறிஸ்துமஸ். சொல்லிட்டு கன்னிப்பெண் பெற்றெடுத்த மரியாளின் மைந்தன் காவிய குழந்தையின் கிருபையே வருக. பிறந்த நாளிலே பெற்றவருக்கு வெகுமதி பெற்று தந்த மகிமையின் குழந்தையே வருக. பிறந்த நாள்ல அந்த குழந்தை பிறந்தது கேள்விப்பட்ட உடனே அவன் பொண்ணிய பொருளை எடுத்துட்டு வந்து காலில் வச்சுட்டு வணங்கின்னு போயிட்டான். போனாங்களா இல்லையா? சாஸ்திரிகள்லாம் வந்து வச்சாங்கல்ல, ஆட்டுக்குட்டியே வச்சாங்கல்ல. பாருங்க, இவங்க எகிப்திற்கு மட்டும் ஓடணும், கையில பணத்துக்கு செலவில்லை. கர்த்தர் பார்த்தார், செல்வங்களை காலில் கொண்டு வந்து அதை செலவுக்கு வைத்து பெற்றவங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்த முதல் குழந்தை இயேசுனார் தான் அப்படின்னு சொல்றேன். அது மாத்திரமல்ல, பிறக்கும் போதே தன் பின்னாலை ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வரும்போது, அவன் இந்த உலகத்தில் வரும்போதே 30 வருடமா 60 வருடமா 100 வருடமா 108 வருடமா 94 வருடமா என்ன எத்தனை வருஷம் திரும்புகிற நாள் என்பதை குறித்து அனுப்புவது எந்த அளவுக்கு உண்மை என்பதை இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே 8வது நாளில் விருத்த சேதனம் செய்து அதற்கு இயேசு என்று பெயரிட்ட அதே நாளில் இந்த பிள்ளை பின்னால் திரும்புகிற சம்பவத்தில் இந்த பிள்ளை எப்படி பின்னால் திரும்ப போகுது அப்படின்றத சிமியோன் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக உலகத்துக்கு அறிவித்து இந்த பிள்ளையும் ஒரு பட்டையும் உருவி கொண்டு போவோம் என்று இந்த சிம்சோன் அந்த பேர் என்ன, சிமியோன் உன்னுடைய வாயில சொல்லும்படியான வார்த்தைகளை கர்த்தர் அறிவித்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விந்தைமிகு சத்தியம் பைபிள் உலகால வைத்த தத்துவ சர்க்குருநாதன் கிறிஸ்துவின் அபிஷேகமே வருக. பைபிள் தான் இந்த உலகத்தை பறைசாற்றுகிற ஒரு பரிசுத்த வேதம் என்பதை நிலைநாட்டுகிற ஒரு நிலையாயிருக்கு. அது மாத்திரமல்ல, விந்தமிகு சத்து தன் இரத்தத்தை விலை கொடுத்து விண்ணிலும் மண்ணிலும் சகல அதிகாரம் பெற்று இயேசு என்ற ஜீவ ஆவியின் ஆண்டே வருக. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே உலகத்தை மீட்டு கொண்ட பிறகு அந்த இரத்தத்தை எப்படி அவர் உலகத்தில் அவர் மீட்டு கொண்டது உண்மையோ, மனிதனுக்கு ஜீவராசிகள் அத்தனைக்கும் கொடுக்கப்பட்ட அந்த மூச்சு மேலே இழுக்கும்போது ஏ என்றும் கீழே விடும்போது சூ என்றும் இயேசு 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 என்று மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பேசுகிற ஒரு மகிமை நிறைந்த அந்த குழந்தையின் அபிஷேகமே வருக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என முத்திரை பதித்த அதிகார குழந்தையே வருக. உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. 3 ஆணிகளிலே வதைப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே, முழு உடலும் வதைப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே 7 வார்த்தைகளை கர்த்தர் பேசுகிறார். அதுல 4வது வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னது, தன் கள்ளனுக்கு வாழ்வளிப்பேன் என்று சொன்னது,
தன் தாய்க்கு பாதுகாப்பு அளிப்பேன் என்று சொன்னதெல்லாம் பரமபிதா பார்த்து கொண்டிருந்தவர் தனக்காக வேண்டுதல் செய்யாமல் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறதே என்ற அந்த நிலையில அந்த கண்கள் கண்ணீரினால் மூடப்பட்டவுடனே உலகம் இருண்டு விட்டது. இருண்டு விட்டதுனால என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறின இயேசு கிறிஸ்துவை பார்த்து சிலுவையிலே சம்பாதித்து அவர் உயிரோடு எழுந்த பிறகு எபிரேயர் புத்தகத்தை எழுதும்படியாய் ஆக்கியோன் பணிக்கின்ற போது பிதாவாகிய தேவனை சிலுவையிலே இயேசு கிறிஸ்து என் தேவனே என்று அபய குரலிட்டவர் அந்த பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி தேவனே என்று அழைக்கிறார். எடுத்து வாசித்தா அதிகாரம் 1 இல்லை 8ஆம் அதிகாரத்தை வாசித்தா உடைய ஆண்டுகள் பாருங்க, அது பாருங்க 1:8. என் தேவனே கீழ்ப்பகுதியில் வரும் 1ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் அங்கதான் வரும் கீழ் 1ஆம் அதிகாரத்தில் ரட்சிப்பு அது 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் அதிகாரமா 1ஆம் அதிகாரமா எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது. பாருங்களேன், குமாரனை நோக்கி யார் நோக்கிறாரு? பிதாவாகிய தேவன் குமாரனை நோக்கி சொல்லுங்க, படிங்க. தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. கிமு கிபி என்று சொல்லப்படுகிற உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. படிங்க. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் தோழரை பார்க்கிலும் உம்முடைய தேவன் பிதா உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும் கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம். நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம். அப்புறம் ஒரு சால்வை போல அவைகளை சுருட்டுவீர். அப்புறம் அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. கிபி என்று சொல்லக்கூடிய உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி 8ஆம் நாளிலே ஆண்டவரே இது முத்திரை பதித்த அதிகார குழந்தையின் வருக. பிள்ளை பிறந்து 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்து ஜனவரி 1 இயேசு என்று பெயர் சூட்டிய ஜனவரி 1 பிள்ளை பிறந்து 8ஆம் நாள். அந்த 8 நாளைக்கு முன்னாலே பார்த்தா டிசம்பர் 25 அந்த 8 நாள் என்பது கிறிஸ்துவின் பிறப்பு என்பது உண்மை என்ற அந்த தத்துவத்தை என்னுடைய கண்கள் நான் உணர்ந்து கொள்ளும்படியாக வைத்த என்னை போலவே இன்னும் இயேசு 25ஆம் தேதி பிறந்தாரா என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற அவர்களுடைய கண்ணையும் திறந்தருள்வீராக ஆண்டவனே என்று இந்த கவிதையை புனைத்து நான் அனுப்பியிருக்கிறேன். அன்பான தேவஜனமே, இதிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், தேவன் அந்த காலத்தில் அப்போல்லாம் நிலைக்கால் முன்னாடி சில கோயில்களில் ராத்திரி 12 மணிக்கு இந்த கோயிலை சாத்திடுவாங்க. ஆனால் இப்போ எல்லா கோயில்லையும் ஜனவரி 1 கொண்டாடுறாங்க. அது கர்த்தர் சித்தம். கர்த்தர் எல்லா இடங்களிலும் கர்த்தரை தொழுது கொள்கிற காலம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த சமாரியா பெண்ணிடத்தில் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நாம் கண்கூடாக இப்போ பார்க்க முடிகிறது. தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற நமக்கு ஆறுதல் கொடுத்துக்கிற ஒரு பெரிய மகிமையான மகத்துவமான வார்த்தைகள். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன்.
பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். எந்த சுனாமி வந்தாலும் சரி, எந்த கொரோனா வந்தாலும் சரி, எந்த 3 4 5 எத்தனை அலை வந்தாலும் கர்த்தர் நம்ம இந்த உலகத்தில் அனுப்பும்போது நான் எப்படி உன்னை திரும்ப கொண்டு போவேன் என்ற நாளையும் நமக்கு குறித்திருப்பதனால அது ஒருபோதும் மாறாது, மறையாது. கர்த்தருடைய திருவுள சித்தப்படிதான் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை அசைக்க முடியாத நல்ல வார்த்தைகள், நம்மை வழி நடத்தக்கூடிய வார்த்தைகள், நம்மை செவைப்படுத்துகிற வார்த்தைகள் என்பதை இந்த நாளுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக்கி கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை சகல வார்த்தைகளும் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டு நம்முடைய தேவைகள் அத்தனையும் நாம் மனம் நிறைந்திருக்கக்கூடியவர்களாய் இந்த வருடம் நமக்கு பெரிய ஆனந்த பரிமள தைலத்தினால் பூசப்படுகிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து அனுகூலப்படுத்தக்கூடியவராய் நம்மை வழி நடத்துவராக. கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.